ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ நோவா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நோவா கிட்ட வந்து அவனோட ஃபியான்ஸே வந்து பேசுகிறா. டெபோரா வந்து, நீ வந்து நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், நான் உன்னை அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் வந்து உன்னை தான் நம்பியிருக்கணும், நான் அந்த ரியானை நம்பியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜைஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம நோவாவுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கா, அவளோட பேர் ரியா. அவளுமே சாரி கேட்டுகிட்டே இருக்கா. அந்த சைட்லேருந்து பார்த்தா அந்த ரியான் வந்துட்டு, இப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், நோவா உன்னால தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தியால் குத்துறதுக்காக வரான். பட் ஊடையில் போய் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் ரியா இருக்கால, அவள் போய் விழுந்த உடனே அவளுக்கு அந்த கத்தி குத்து பட்டுறது. இவன் பயந்துட்டு அங்கேருந்து ஓடுறான். போலீஸ்க்குமே கால் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நோவாவுக்கு வந்துட்டு ஃபியான்ஸே இருக்கா, அவளோட பேர் தான் டெபோரா. ஆக்சுவலி அவள் வந்துட்டு நோவாவை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. இப்போ பார்த்தா இந்த ரியான் வந்து அவளோட லைஃப்பில் வந்த உடனே தான் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுக்கு. ஆக்சுவலி இந்த ரியான் வேறு யாரும் கிடையாது, நோவோட அப்பா வந்துட்டு அவங்க அம்மா இருக்கும் போதே வேற ஒரு மிஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. மிஸ்டர்ஸோட பையன் தான் இந்த ரியான். இப்போ அவன் வந்துட்டு நம்ம நோவா கிட்டேருந்து எல்லாத்தையுமே பறிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் இங்கேவே வந்திருக்கான். நோவா வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறான். அந்த பார்ட்டியில் பார்த்தா டெபோராவுமே இருக்கு. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் நாளில் மேரேஜ் நடக்க போகுது. பட் இப்போ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. நோவா அங்கே போன உடனே டெபோரா வந்துட்டு அவனை ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் அவனை ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணுறா. அவள் இப்போ யார் ஒன்று இங்கே வர சொன்னா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நோவா சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட ஃபியான்ஸே, நீ என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, எனக்குன்னு சில ரெஸ்பெக்டை நீ கொடுக்கணும் அப்படின்னு அவன் பேசும்போது அங்கே அந்த ரியான் வந்துட்டு ட்ரிங்க் சர்வ் பண்ணுறதுக்காக வரான். ஆக்சுவலி இப்போ அந்த டெபோராவுக்கு ரியானை தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா ரியான் அந்த அளவு பண்ணிட்டான் போல் மனசை மாற்றி. ஸோ அந்த ரியான் வந்துட்டு அவள் பிடிச்சிட்டு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு, நீ டிசைனிங் வந்து நல்லா பண்ணுற, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நோவா முன்னாடியே சொல்லும்போது நோவாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த ரியான் வந்துட்டு, அப்படியா நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவளுமே நோவாவை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவன்கிட்ட, நான் வந்து உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, பட் இப்போ கேட்குறேன், உனக்கு எனக்கும் இருக்க ரிலேஷன் வந்து ஃபுல்லாக வரும்னு தான் நான் நினைக்கல, அதனால நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், நீ வந்து என்கிட்ட பென்டென்ட் கொடுத்த உங்கள் அம்மா கொடுத்ததா, நான் வந்து எங்கள் அம்மா இறந்து போகிறப்ப என்கிட்ட கொடுத்த ப்ரைஸ்லெட்டை உன்கிட்ட கொடுத்தேன், அதை திரும்ப என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பென்டென்ட்டை கழட்டி அவகிட்ட கொடுக்குறான். அப்போது அவள் வந்துட்டு, நான்லாம் இதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கல, அதனால் அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியலை, வேணும்னா நான் அதை தேடி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அசிங்கப்படுத்திடுறா. நோவாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுற. ஒரு பக்கம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன் அங்கேருந்து வெளில போகிறான். அப்போது அந்த ரியான் வந்துட்டு அவகிட்ட இருந்து அந்த பென்டென்ட்டை வாங்கிட்டு, இப்போ இதை நான் வச்சுக்கவா அப்படின்னு கேட்கும்போது அவளுமே சரி ஓகே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலி பார்த்தா இந்த பார்ட்டி நடக்கிறதே நோவாவோட வீட்டில் தான் நடந்துட்டு இருக்கான். வீட்டிலே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நம்ம நோவா வந்து இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனோட ஸ்டடி ரூம்ல இருந்து ரியா வெளியில வரா. ஆக்சுவலி அந்த ரியா வந்துட்டு ஏதோ அவனோட திங்ஸ் தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அப்போ நோவா கேட்குறான், என் ஸ்டடி ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ அவள் ஒரு ஃபைலை மறைச்சி வச்சுட்டு ஒரு ஃபைலை மட்டும் காட்டி, அம்மா வந்து என்னதான் இருந்தாலும் ரியானுமே இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு மாதிரி தான் சாகும் போது சொன்னாங்க, ஸோ அவனுக்குமே சில ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது நோவாவுக்கு தெரியும் இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க, எப்படி ஒரு மிஸ்டேஸோட பையனுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ரியாவுமே இப்போது ரியான் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே அவகிட்ட பிஹேவ் பண்ணுறான் ஒரு பிரதரான்னு சொல்லிட்டு நோவாவை இவளுக்குமே பிடிக்காம போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போது அவன் வந்துட்டு, அம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன், என்னை மீறி எந்த வேலை நடந்தாலும் அது கண்டிப்பாக நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் அவன்கிட்ட திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் நான் தான் பார்த்துப்பேன், அதில் கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவளுமே ரொம்ப சைலண்ட்டாக ஆகிடுறா. அப்போது பார்த்தா நம்ம ரியா வந்துட்டு நம்ம ஹீரோவை எப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்து பார்க்குறான். ஆக்சுவலி இந்த ரியான் வந்துட்டு நம்ம ஹீரோவும் டிசைனர் தான், அவன் டிசைன் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது அவன் சொல்கிறான், எதுக்கு தேவையில்லாமல் ஏன் டிசைன்ஸை நீ தொட்டுட்ருக்கா அப்படின்ட்டு. அப்போ அவன் நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டதில் அவனுக்கு தலையில் பலமாக அடிபட்டுருது. அவனோட கண்ணுக்கு முன்னாடியே அந்த டிசைனையுமே அவன் எரிச்சிட்டு இருக்கான். ஸோ அங்கே ரியா வர சவுண்டை கேட்டோடனே அப்படியே பிளேட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஸ்டேர்ஸில் நிற்கிற மாதிரியும் இவன் கீழே விழுந்த மாதிரி ஆக்ஷன் போட்டிருக்கான். அப்போது தான் ரியா வந்துட்டு உண்மைக்கே நோவா வந்து ரியான் கிட்ட ரொம்பவே தப்பாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிட்ருக்கா. ஸோ இதெல்லாம் அவன் யோசித்து பார்த்துட்டு இதுக்கப்புறம் எதையுமே மாற்ற முடியாது நம்ம அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான்.
அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. பார்த்தா அடுத்த நாள் தான் நம்ம ஹீரோக்கு பர்த்டே. அவங்க அம்மாவும் அதே டே தான் இறந்து போயிருக்காங்க. ஸோ அவன் வந்து ரொம்ப அழறான். பிகாஸ் முன்னாடிலாம் அவனோட பர்த்டேனா அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போது அவனோட பர்த்டேவும் அவங்க அம்மா இறந்த நாளும் ஒரே நே அப்படின்னு சொல்லிட்டு அவனால் அதை நம்ப கூட முடியல. ஸோ அவன் வந்து யோசிக்கிறான், முன்னாடிலாம் என் பர்த்டேனா டெபோரா அதுக்கப்புறம் ரியா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பட் அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோட்டோவை பார்க்குறான். அதில் ரியாவோட ஃபோட்டோவை கட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ மட்டும் தனியாக வச்சுக்கிறான். அவன் அவங்க அம்மாவை நினச்சி அழுதுகிட்டே இருக்கான். பிகாஸ் அவன் லைஃப்பில் அவங்க அம்மா போனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அவன் இந்த மாதிரி அவங்க அம்மாவை நினச்சி அழுதுட்டு இருக்கும்போது ரியா வந்து கால் பண்ணுறா. இந்த மாதிரி ரியானோட வீட்டில் வந்து அவன் வளர்க்குற டாகி வந்து குட்டி போட்டுருச்சு. ஸோ நீ வந்து பார்த்த அப்படின்னா அவனை நான் மன்னிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறா. அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. நெக்ஸ்ட் அவனோட பர்த்டே அது ஞாபகம் இல்லை, அவங்க அம்மா இறந்து போன நாள் அது ஞாபகம் இல்லை. பட் அந்த டாகிஸ் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்றத மட்டும் அவன் எப்படி இவ்வளோ பெருசாக பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். 12 o'clock அவனே ஒரு கப் கேக் மாதிரி வச்சு கட் பண்ணிவிட்டு, அம்மா இந்த வாழ்க்கை நீங்கள் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு அவங்க அம்மாவோட கிரேவியார்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரியா கண்டிப்பாக மறக்க மாட்டா, வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருந்திருக்கான். பட் அப்போது பார்த்தா அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ரியா வரவே இல்லை. இவன் கால் பண்ணுறான். பட் ரியா அட்டென்ட் பண்ணாமல் வேறு யாரோ தான் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ரியானோட டாகி வந்து குட்டி போட்டுச்சுல்ல, அதில் வந்துட்டு ஒரு குட்டி இறந்து போச்சு, அதுக்கு தான் ஃபியூனரல் மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதில் பிஸியாக இருக்காங்கன்னும் போது அவனுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. தன்னோட அம்மா இறந்து போன டே ஞாபகம் இல்லை, அதுக்காக வர அம்மா அவங்க ஃபியூனரலில் ஒரு டாகிக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வெறுத்துடுறான். அப்புறம் ஈவினிங் போல் காட்டுறாங்க. பார்த்தா எல்லாருமே இப்போ நோவாவோட வீட்டில் தான் இருக்காங்க. அங்கே இந்த இவன் இருக்கான்ல ரியான், அவனுமே இந்த டிசைனர் தானே. அவன் சில டிசைன்ஸ்லாம் வச்சுட்டு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோ உள்ளே போனால் எல்லாருமே அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு நீ கண்டிப்பாக வின் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அதை பார்க்குறான், அதாவது அந்த டிசைனை. அதை பார்த்தா அதுக்கு அவனோட மாதிரியே இருக்குது. அவன் சொல்கிறான், இதெல்லாம் என்னோட டிராஃப்ட், இதை யாரை கேட்டு எடுத்தீங்க அப்படின்னும் போது அவங்களாம் சொல்கிறாங்க, இது இவனாக தான் க்ரியேட் பண்ணால், தேவையில்லாமல் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு டெபோரா சொல்கிறா. பட் அவனுக்கு ஞாபகம் வருது, அன்றைக்கி அவனோட ஸ்டடி ரூமில் இருந்து ரியா ஏதோ ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு போனா அப்படின்ட்டு. அவனால் இப்போ ப்ரூவ் கூட பண்ண முடியல. அப்போ அந்த ரியா சொல்கிறா, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, ஒரு வேளை இது உன்னோடதாகவே இருந்தாலும் உனக்கு வேறு டிசைன் எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணால் இந்த மாதிரி எப்படி இவங்களால பேச முடியுது அப்படின்னு. அந்த ரியான் வந்துட்டு, விடுங்க, நான் பண்ண டிசைன் அவனோட சேர்ந்து ஒத்து போகிறனால அந்த மாதிரி பேசுகிறேன், நான் திரும்ப வேறு கூட பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த டெபோரா வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. ஸோ அப்போ பார்த்தா அந்த ரியானோட கையில் வந்து ஒரு வாட்ச் இருக்குது. அது நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா வந்து ரொம்ப ஒரு அழகான ப்ரெசன்ட் மாதிரி வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. அவன் எப்போவுமே யூஸ் பண்ணாமல் அதை வச்சுட்டு இருந்திருக்கான். அதை பார்த்து அந்த ரியா எடுத்து இந்த ரியானுக்கு கொடுத்துட்டா போல். அவன் டென்ஷன் ஆகிட்டே என் வாட்சை யாரை கேட்டு இவன்கிட்ட கொடுத்த அப்படின்னும் போது அந்த ரியா சொல்கிறா, எப்போவுமே நீ அதை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்த, ஸோ அதனால தான் உனக்கு அது பிடிக்கல போலன்னு சொல்லி நான் இவனுக்கு கொடுத்துட்டேன், இதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவன் செம்ம டென்ஷன் ஆகிடுறான். அந்த வாட்ச் அவன் கையிலேருந்து பறிச்சிடுறான். அப்போது டெபோரா வந்துட்டு, இவ்வளோ ஒஸ்ட்டாக இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கல, ரியான் நீ விடு, நான் வந்துட்டு உனக்கு ஒரு புது வாட்ச் வாங்கி தரேன், ரொம்ப பிராண்டடானதா, இதை விட ஒரு பெரிய வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க. ஈவினிங் போல் நோவா வந்துட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டான். அவனோட சிஸ்டரும் இப்போ நம்புறது கிடையாது, அவனோட ஃபியான்ஸேவும் அவளை விட்டுட்டு போயிட்டான். ஸோ அதனால் அவன் வந்துட்டு ரொம்பவே சோகமாக இருக்கான். இவனுக்கு வந்து லெட்டர்ஸ்லாம் எழுதி கொடுக்கறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபியான்ஸே அதுக்கப்புறம் ரியா எல்லாருமே லெட்டர்ஸாக எழுதி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவன் அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து ரீட் பண்ணுறான். அப்போது அந்த டெபோரா வந்து எழுதியிருக்கா, நானும் நோவாவும் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட், இப்போ எப்படினாலும் நாங்கள் மேரேஜும் பண்ணிக்க போகிறோம், நாங்கள் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்போம், நாங்கள் ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்திருக்கா. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணும் போது அவனுக்கு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. இது எப்படி அதுக்குள்ளே சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே தீ மாதிரி எரிஞ்சிட்ருக்கு, அதில் போட்டு எரிக்கிறான். அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் ரியா இருக்கா. ரியா எழுதின லெட்டர் தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தா அவள் சொல்லியிருக்கா, எனக்கு பெஸ்ட் எவர் பிரதர்னா என்னோட நோவா மட்டும்தான், அவனை மாதிரி யாராலையும் என்னை கேர் பண்ணிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதையுமே அவன் எரிச்சிடுறான். ஸோ அதுக்கப்புறம் மனசுக்குள்ள திரும்பவுமே இவங்க லைஃப்பில் நான் வரப்போகிறேன்
போகிறதே கிடையாது. என்னை இவங்க வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க, இவங்களுக்காக நான் என்ன செய்யலை, ஆனால் என்னை இவ்வளோ மோசமாக அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த லைஃப்பில் கண்டிப்பாக திரும்ப வரப்போகிறது கிடையாது, என் லைஃப்பை தான் நான் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்கே அந்த வீடவே அவன் எரிச்சு விட்டுறான். ஸோ அவன் வந்து அந்த வீடவே எரிச்சிட்டு இவன் அதுலேயே சேர்ந்து எரிஞ்சு போன மாதிரி எல்லோரும் நினைக்கட்டும் அப்படின்ட்டு அவன் அப்ராட்க்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து போயிடுறான். இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த அவார்ட் ஃபங்க்ஷனாக இருந்துகிட்ருக்கு. அந்த இன்டர்நேஷ்னல் டிசைனர் யாருக்கு அந்த அவார்ட் போக போகுது அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அந்த டெபோரா அதுக்கப்புறம் அந்த ரியா வந்துட்டு கண்டிப்பாக இந்த அவார்ட் வந்துட்டு ரியானுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த ரியான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட டிசைன்ஸ்லாம் திருடிட்டு அவன் தான் எல்லாம் பண்ண மாதிரி அங்கே வந்து நடிச்சிட்டும் இருக்கான். அப்போது பார்த்தா அந்த டெபோராவுக்கு வந்துட்டு யாரோ கால் பண்ணுறாங்க. நோவா எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லும்போது அவள் இது ஏதோ ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்லி முழுசாக கேட்காம காலை கட் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் அங்கே அந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸ்டேஜில் சொல்கிறாங்க இந்த டைம் இந்த இன்டர்நேஷ்னல் அவார்டு யாருக்கு போக போகுது அப்படின்னா ரியானுக்கு தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே அவன் ரொம்ப ஹாப்பியாகிறான். வேகமாக ஸ்டேஜுக்கு போகிறான். ஸோ அப்போ பார்த்தா இவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. பட் ரியா வந்து யோசித்து பார்க்குறா, இதுக்கு முன்னாடி நம்ம நோவா போய் இந்த ப்ரைஸ் வாங்கும் போது அவள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் நம்ம பண்ணுறது தப்புன்னு தோணுது, இன்னொரு பக்கம் நோவா மேலே தான் தப்பு அப்படின்னு தோணிட்டு இருக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ரியாவோட மொபைலுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க, அவளோட ஃப்ரெண்டு. ஸோ அதை வந்து டெபோரா தான் அட்டென்ட் பண்ணுறா. அப்போ அந்த டெபோரா கிட்ட அவங்க சொல்கிறாங்க, உங்களோட மேன்ஷனே எரிஞ்சு போச்சு, நோவாவும் அதில் எரிஞ்சு போயிட்டதா போலீஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வேமா வாங்க அப்படின்னும் போது அந்த டெபோரா நம்ப மாட்டேங்கிறா. கண்டிப்பாக இது நோவா தான் ஏதாச்சும் ட்ரிக் ப்ளே பண்ணியிருப்பான். அவனுக்கு வந்து இங்கே ரியான் அவார்டு வாங்குறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நாங்கள் இவன் கூட இருக்கிறதும் பிடிக்கவே இல்லை, அதனால தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதை நம்பி நாங்கள் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை விட்டுட்டு வருவோம்னு நினைக்கிறானா, நாங்கள் அப்படிலாம் பண்ண போகிறதே கிடையாது, எங்களுக்கு ரியானும் முக்கியம் தான் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. அப்போ பார்த்தா அந்த ரியா வந்து கேட்குறா, ஒரு வேளை உண்மையா அண்ணாக்கு ஏதாச்சும் ஆகிருக்குமா அப்படின்னும் போது டெபோரா வந்துட்டு நோவா பற்றி இன்னும் நீ புரிஞ்சுக்கலாம், அவன் வேணும்னே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவன் அந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது, வீடுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது, அவனுக்கு எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னும் போது ரியா வந்துட்டு இதுதான் உண்மை அப்படின்னா நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அவன் மேலே, அவன் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம், நம்ம என்ன முட்டாளாம் அவன் செய்கிறதெல்லாம் நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்துட்டு ஸ்டேஜில் போய் அந்த ரியான் பேசுகிறான், என்னோட பேக் போனாக இருந்து ரியான் டெபோரா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த அவார்டை நான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நம்ம நோவாவுமே பேசியிருக்கான். ஸோ அவனுக்கு இவனை பார்க்கும்போது நோவா மாதிரியே தான் தோணிட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்த்தா இவங்க இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்துட்டு ரியா கிட்ட சொல்கிறா, உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஆகணும், முன்னாடி உங்களோட பிரதர் வந்து கான்சிக்யூட்டிவாக 5 இயர்ஸ் அவர் தான் வின் பண்ணார், இப்போ உங்களோட இன்னொரு பிரதரும் வின் பண்ணியிருக்காரு, நீங்கள் ரொம்ப டேலண்டடான ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தா ஒருத்தவங்க அங்கே நின்று நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, பாவம் சின்ன வயசில் இந்த பையன் எப்படி இப்படி இறந்து போகலாம், அந்த மேன்ஷன் எப்படி இறந்து போச்சு, இதுக்கு பின்னாடி வேறு யாரையாச்சோட வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது அந்த நியூஸை கேட்கும் போது ரியாக்கு ரொம்ப பதட்டமாகுது. அவன் அந்த நியூஸை வாங்கி பார்த்தா அவங்களோட வீடு தான் எரிஞ்சு போயிருக்கு, அதுவும் இல்லாமல் நோவா வந்து அங்கே இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்ட்டு. ஸோ அவள் ரொம்ப பயந்துட்டு என்னாச்சு இதில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுட்டு இருக்கா. அப்போது டெபோரா வந்து அந்த நியூஸை வாங்கி பார்க்குறா. அவள் வந்து ரியா கிட்ட, நீ நினைக்கிறியா இந்த மாதிரி நோவா வந்து இறந்து போயிடுவான் அப்படின்னு, அவன் கண்டிப்பாக இருக்க மாட்டான், ஒரு வேளை வீடு எரிஞ்சு போயிருந்தாலுமே வீடு மட்டும்தான் போயிருக்கும், நோவா வேறு எங்கேயாச்சும் தான் போயிருப்பான், எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு ஃபேக்கான நியூஸ் தான், மேன்ஷன்லாம் ஒன்றும் எரிஞ்சு போயிருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ பேசுறது ரியாவுமே ஆமாம் அது எப்படி எரிஞ்சு போயிருக்கும், எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக தானே இருந்துச்சு, எனக்கு தெரியும் நோவா ஏதோ ட்ரிக் தான் ப்ளே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இங்கே வந்துட்டு அந்த ரியான் வந்து நல்ல மாதிரி நோவாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஒன்றும் இல்லை, இப்போ நீ வந்து ஹாப்பியஸ்டான மொமெண்ட்டில் இருக்க, அதை மட்டும் நீ யோசி, நோவாவை பற்றி நீ யோசிக்காத, தேவையில்லாததா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அந்த அவார்ட் வாங்கின சந்தோஷத்தில் இருக்கும்போது அங்கே வராங்க, யாரோ காப்பிரைட் கேஸ் வந்து போட்டிருக்கதா. அப்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே டிசைன் டிராஃப்டை தான் நோவா வந்து சப்மிட் பண்ணார். ஸோ அவர் வந்துட்டு பண்ணும்போது எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூமே வரல, இப்போது இந்த ரியான் சப்மிட் பண்ணும்போது வந்திருக்கு, நோவா பண்ண டிசைன் மாதிரியே அப்படியே இருக்குது, இவர் சில குட்டி சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காரு, ஸோ கண்டிப்பாக இவருக்கு இந்த அவார்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது டெபோரா வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ரியான் கிட்டேயும் டேலண்ட் இருக்குது, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது வந்துட்டு ரொம்பவே அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு பேசும்போது
அப்போது அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஒரு வேளை ப்ரூவ் பண்ணால் இவனுக்கு வந்து சிவியரான பனிஷ்மெண்ட் அப்புறம் நிறைய காம்பன்சேஷன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக நான் அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டெபாராவுமே டீல் அப்படின்னு சொல்லிடுறா. பட் அவள் வந்து உண்மைக்கே இந்த ரியானா தான் இந்த டிசைனை மேக் பண்ணான்னு நினச்சிட்டு இருக்கா. பட் ரியாவுக்கு தானே தெரியும் அவள் நம்ம ஹீரோவோட டிசைன்ஸை திருடிட்டு போய் தான் அந்த ரியான் கிட்டே கொடுத்து சில சேஞ்சஸ் பண்ண சொன்னான்னு. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோ எடுக்கிற செஷன் வந்துடுது. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ரியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நோவா கூட சேர்ந்து அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு வந்துட்டு கால் வருது. அது போலீஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் மேன்ஷனில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அதில் உங்கள் பிரதரோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. பட் அவரை மட்டும்தான் காணும். ஒரு வேளை அவரும் இதில் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறோம். வேமா நீங்கள் பிளேஸ்க்கு வாங்க அப்படின்னும் போது அவளால் நம்பவே முடியல. வேமா டெபோரா கிட்டே சொல்லும் போது டெபோரா சொல்கிறா, இதெல்லாம் நம்பிட்டு இருக்கியா? நம்பினா நீ மட்டும் போய் பாரு. இப்போ நான் வந்து பார்க்குறதுக்கு ரெடி ஆயில அப்படின்னு சொன்ன உடனே அவள் அழுதுகிட்டே வேகமாக அங்கேருந்து ஓடுறா. இந்த டெபோரா வந்துட்டு இப்போ கூட நம்பாமல் அவன் கூட சேர்ந்து ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ரியானை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இவனை தான் அவன் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவள் அவங்க அம்மா கிட்டே போய் இந்த ரியானை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவங்க அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல், எனக்கு இவனை பிடிக்கல, எனக்கு நோவாவை தான் பிடிச்சிருந்துச்சு. நோவா வந்துட்டு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். பட் எதனால உனக்கு ரியானை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இவன் வந்து ஒரு இல்லீகலான ஒரு பையன் தான். இவன் ஒரு மிஸ்டரோட பையன். அது உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தா அந்த ரியானுக்கு அசிங்கமாக இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, எங்கள் அம்மா இப்படி தான் பேசுவாங்க. எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத. நான் எப்போவுமே உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு பேசிட்டு அவங்க ரியாவை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு நோவா வீட்டுக்கு தான் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போது ரியான் வந்து கேட்குறான், உண்மைக்கே நோவாக்கு ஏதாச்சும் ஆகியிருக்குமா? நீ என்ன நினைக்கிற அப்படின்னும் போது அவள் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் ஆகியிருக்காது. அவன் ஒரு ஸ்பாயில்டான ரிச் கிட். அவன் எதனாலும் பண்ணுவான் காசை கொடுத்து. அதெல்லாம் நான் நம்புறதுக்கு ரெடி ஆயில அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் இவங்க எல்லாரும் இறங்கி பார்த்தா உண்மைக்கே சொன்ன மாதிரி அங்கே மேன்ஷனே இல்லை. எல்லாமே இடிஞ்சு தரமட்டமாக போயிருக்கு. ஸோ அந்த டெபோராக்கே ரொம்ப ஷாக்காக ஷிவராக ஆரம்பிக்குது. நோவா உண்மைக்கே இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா இந்த ரியானுக்கு ஒரு பக்கம் ஷாக்காக இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அடுத்த வாரிசு இவன் தான், இவனுக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தாட்டை. ஸோ இங்கே பார்த்தா ரியா உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அப்போது டெபோரா போயிட்டு என்ன ஆச்சு, நோவா உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு உடனே அவன் டென்ஷன் ஆகிட்டு, எல்லாம் உன்னால தான், உன்னால் வந்தது, நீ தான் என் மனசை மாற்றிட்ட, என்னோட அண்ணா தப்புன்னு நீ என்கிட்ட ப்ரூவ் பண்ண, என் அண்ணா தப்பு கிடையாது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அப்போது டெபோரா சொல்கிறா, நான் சொல்கிறத கேளு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு. இவ பைத்தியம் மாதிரி என்னோட அண்ணன் இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான் அப்படின்னு சொல்லி கல்லெல்லாம் விளக்கி விட்டு பார்க்க ஆரம்பிக்கிறா. பட் எங்கேயுமே காணோம். அவள் உண்மைக்கே நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. டெபோராக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்குமே அழுகையாக வந்துட்டு இருக்கு. அவள் வந்து ரியா கிட்ட, நோவா இங்கே இருக்க மாட்டான், அவன் எங்கேயா போயிருந்திருப்பான், நம்ம போய் போலீஸில் போய் கேட்கலாம், நம்ம என்னன்னு விசாரிக்கலாம் வா அப்படின்னு சொல்லும்போது ரியா வந்துட்டு, நான் உங்ககிட்ட பேச போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறா. பின்னாடியே டெபோராவுமே போகிறா. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த ரியான் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறான். பட் கண்டுக்காமல் போயிடுறாங்க. அவன் தடுக்கி கீழேயும் விழுந்துட்டு, அது எப்படி எல்லாருக்கும் ஒன்றை மட்டும் பிடிக்குது நோவா, நீ இறந்து போயிட்டுன்றதை கூட இவங்களால் நம்ப முடியல, அந்தளவு இன்னும் அவங்க உன் மேலே பாசம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அங்கே நம்ம ரியா போயிட்டு, என்னோட அண்ணாவோட பிலாங்கிங்ஸில் எங்கே, என் அண்ணாவை பற்றி தான் தெரிஞ்சிச்சா, உண்மைக்கே அண்ணா இறந்துட்டானா, சிசிடிவி கேமரா ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்ட மாதிரி கேட்குறாங்க. அப்போது அவனோட வாட்ச், அவனோட திங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது ரியாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதெல்லாமே அவங்க அம்மா வந்து அவனுக்கு வாங்கி தந்தது. அதெல்லாம் எப்போவுமே அவன் பிரிஞ்சு இருக்க மாட்டான். அப்போ உண்மைக்கே நோவா இறந்து தான் போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழ ஆரம்பிக்கிறா. அப்போது அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணோம். பட் லாஸ்ட் மினிட்ல என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் தெரியல. பட் முன்னாடி இருந்த டேப் நல்லா இருந்தனால சில மந்த்துக்கு முன்னாடி நடந்தது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை போட்டு காட்டுறாரு. பார்த்தா அதில் தான் அந்த ஸ்டார்ஸ்ல இருந்து நம்ம ஹீரோ ரியானை தள்ளி விட்டான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து போர்ட்ரே பண்ணான் இல்லையா ரியா முன்னாடி. அந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. ஸோ இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது ரியான் ரொம்ப மோசமானவன், அவன் எல்லாமே நோவா பற்றி தப்பாக தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இந்த மாதிரி கோவத்தில் இருக்கும்போது அங்கே ரியான் வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போது இவங்க 2 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. அப்போது டெபோரா போட்டு அவனை அடிச்சுட்டு, நான் உன்னை போய் நம்பினேன் பாரு,
என்னை நல்லா ஏமாத்திட்டேன், நான் வந்து உன்னை சும்மா விட போகிறதே கிடையாது, நோவா மட்டும் உயிரோட இல்லைன்னு வையேன், நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு பேசும்போது ரியா வந்துட்டு உன்னை போய் நான் என்னோட அண்ணன் மாதிரி நினச்சி ட்ரீட் பண்ணேன், பட் நீ வந்து எல்லாமே ஃபேக்காக தான் பண்ணிட்டு இருந்திருக்க, இப்போ நான் உன்னை சும்மா விட போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கா. அவன் சொல்கிறான், நான் பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, பட் இப்போ நான் மாறிட்டேன், எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, நம்ம எல்லாருமே சேர்ந்து நோவாவை தேடலாம் அப்படின்னு பேசுகிறான். பட் அவங்களாம் அவன் மூஞ்சி முழிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவன் கோவமாக அங்கேருந்து போகிறான். இன்னுமே நோவா மேலே அவனுக்கு கோவம் தான் வந்துட்டுருக்கு. ஸோ 1 வீக் லேட்டர் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நோவா வந்துட்டு இப்போ வேற ஒரு ஊரில் தான் இருக்கான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது எல்லா அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட அப்பாவோட கம்பெனியில் தான் இப்போ நோவா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு டிசைனராக. ஸோ அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால எல்லாவோட அப்பா வந்துட்டு அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, நீ திரும்ப சைனாவுக்கு போகணும், அங்கே போயிட்டு நீ வந்து ஒரு டிசைனிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண, நம்ம கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ணி அப்படின்னு. அவனுக்கு திரும்ப அங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, பட் இருந்தாலும் அவன் ஒர்க்காக அவன் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி இவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சு போயிடுது. அங்கேருந்து நோவா போனதுக்கப்புறம் எல்லா கிட்ட நீ அவனை லைக் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எல்லாம் சொல்கிறா, எனக்கு முன்னாடியிலேருந்தே அவனை ரொம்ப பிடிக்கும், நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பட் அவன் வந்துட்டு அவனுக்கு ஃபியான்ஸே இருந்துச்சு, பட் இப்போ அவன் பாஸ் எல்லாமே எனக்கு தெரியும், ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக நோவாவை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு அவள் பேசி சிரிக்கிறா. அவங்க அப்பாவுக்குமே அதை கேட்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ பார்த்தா நோவா வந்துட்டு அவனோட நேமை வந்து கிளாரின்னு சொல்லி மாற்றி தான் வச்சுருக்கான். ஸோ அவன் வந்து அவன் ஐடென்டிட்டியவே சேஞ்ச் பண்ணிட்டான். ஸோ இங்கே காட்டுறாங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் நடக்க போகுது. இதில் பார்த்தா இவனுக்கு நிறைய ஃபேம் கிடச்சிருது, அவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பெரிய ஆள் ஆகிட்டான்ல. ஸோ அதனால் அந்த ரியான் வந்துட்டு அவங்க ஒரு பெரிய ஆள் மாதிரி ரொம்ப கெத்தாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். பட் நிறைய பேருக்கு தெரியுது அவன் காப்பிரைட்டான விஷயம் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லாருமே வந்துட்டு அவன் ரொம்ப கெத்தாக இருக்கும்போது சில பேர்லாம் அவனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறாங்க. அவங்கக்கிட்டலாம் அவன் ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தா ரியாவும் டெபோராவும் வந்துடுறாங்க. அப்போது ரியா வந்து சொல்கிறா, என்ன தான் நடந்தாலும் நீ நோவாவோட பிளேஸை எப்போவுமே பிடிக்க முடியாது அப்படின்னு. இப்போ தான் அவங்களுக்கு ஞான உதயம் வந்திருக்கு போல், அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறான், என்னது நோவா இந்த உலகத்தில் இல்லாமல் எப்படி என்னோட பிளேஸை பிடிப்பான், நான் வந்து எப்போவுமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்க போகிறேன், நான் ஒரு பெரிய ஆள், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது உன்னோட ஃபேமிலியில் அடுத்த வாரிசே கிடையாது, நான் தான் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னும் போது ரியா சொல்கிறா, உனக்கு அப்படி வேறு ஐடியா இருக்கா, அதெல்லாம் ஏன் நேமுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், உனக்கு ஆகாது, நீ ஒரு மிஸ்டர்ஸோட பையன் அப்படின்னு பேசுகிறா. அப்போ அவன் டெபோரா கிட்ட நீ எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது டெபோரா வந்துட்டு, நான் உன்னை போய் நம்பினேன் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே, எல்லாமே நீயே பண்ணிட்டு பட் நோவா மேலே நீ பழி போட்டுட்டு இருந்திருக்கா அப்படின்னும் போது அந்த ரியான் வந்து சொல்கிறான், அப்படியா நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்த நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, அதெல்லாமே நான் வைரல் பண்ணிட்டேன், அந்த மாதிரி நீ பேச மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவுமே எல்லா கூட சேர்ந்து வந்துட்டான். அவனுமே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராமாவே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் நிறைய இல்லீகலான ஒர்க்லாம் பண்ணியிருக்கான். இவங்களுக்குலாம் தெரியாமல் இவங்க நேமை யூஸ் பண்ணி அங்கே போலீஸாக வந்துடுறாங்க. இவனை கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவன் பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகல, அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாருமே இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தனால இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து போஸ்ட்போன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி கலைஞ்சி போயிட்டு இருக்கும்போது ரியா வந்து பார்த்துடுறா நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறத. ஸோ வேமா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. பார்த்தா டெபோரா ஓடி போயிட்டு அவன் வழியை மறைக்கிறா. நோவா நீ என்னை மறந்துட்டியா, நான் பண்ணது தப்பு தான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னோட பேர் நோவா கிடையாது, என்னோட பேர் கிளாரி, நீங்கள் நினைக்கிற பையன் நான் இல்லை, நீங்கள் வேறு யாரும் நினச்சி என்கிட்ட பேசுறீங்க போல அப்படின்னும் போது அவள் நான் சொல்கிறத கேளு, நீ கோவமாக இருக்கிற எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுகிறா. அப்போ எல்லாம் வந்துட்டு அவர் தான் உங்களுக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்கிறாருல, இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது டெபோரா சொல்கிறா, எனக்கு தெரியும், நீ தான் என்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட், நம்ம 2 பேரும் ஃபியான்ஸே, என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னும் போது அவன் எங்கே காட்டு அப்படின்னு சொல்கிறான். பட் இவர் ரியான் கூட இருந்தனால நோவா கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி வச்சுருந்துருக்கா. ஸோ அவகிட்ட இப்போ எந்த ஒரு ஃபோட்டோவும் இல்லை. ஸோ அவள் வந்து அவன்கிட்ட காட்டக்கூட முடியாது. அங்கே ரியாவுமே வந்துடுறா. அவன் நோவா கிட்டே நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட அப்படின்னு சொல்லி பேசும்போது
அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அவன் தான் நோவான் அப்படின்னு. பட் அவன் சான்ஸ் கொடுக்கறதுக்குலாம் ரெடி ஆகல. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. அவனை கண்டிப்பாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சிருது. அவன் வேகமாக கத்தி எடுத்துகிட்டு இங்கே ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டல, நீ இறந்துட்டே நினச்சி சந்தோஷப்பட்டேன், பட் நீ உயிரோடு இருந்திருக்க, நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்தியால் குத்துறதுக்கு வேகமாக வந்துட்டு இருக்கான். பட் ஊடையில் போய் அங்கே ரியா விழுந்துடுறா. அவளுக்கு அந்த கத்தி குத்து பட்டுறது. அவனை போலீஸ் வந்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே ரியா சொல்கிறா, உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், எப்போவுமே எனக்கு நீ வேணும் அப்படின்னும் போது அவன் வந்துட்டு, நான் எப்போவுமே உங்களை மன்னிக்க போகிறது கிடையாது, வேகமாக ஹாஸ்பிட்டல் போய் உன்னை நீ ட்ரீட் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் நீ என்னோட சிஸ்டரும் கிடையாது, அவள் என்னோட ஃபியான்சேவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா கூட சேர்ந்து அங்கேருந்து போயிடுறான். இவங்க 2 பேரும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இப்படியே அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.